பழைய பகை. இப்போ பகை என்ன சொல்ற கேட்டீங்கன்னா அது பழசு, இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ளது இல்லை. ஃப்ரெஷ்ஷாக பழைய பகை எப்பொழுது இருக்கு? நேற்றுக்கு உள்ளது, போன வருஷம் உள்ளது, 10 வருஷத்துக்கு உள்ளது. 30 வருஷத்துக்கு முன்னால் மாமியார் பேசின வார்த்தை மட்டும் மறக்காமல் வச்சுருக்கோம். போன வார செய்தி என்னன்னு கேளுங்க, டைரியை பார்க்கணும். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னே மாமியார் பேசின வார்த்தை கரெக்டாக டைம் வச்சு இயர் வச்சு சொல்வீங்க. நமக்கு மறதி நினைக்கிறீங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் வாசித்தா மனசிலே நிற்கிறது இல்லை. ஆனால் நிற்கிறதெல்லாம் என்ன நிற்குது? மனசுல என்னங்க நிற்குது? அது அடுத்தது வசனம் நிற்கிறதுக்கு இடமே இல்லையே. எல்லாம் நிற்கிறதெல்லாம் என்ன நிற்குது? பழைய பகை. பழைய பகையை வைத்துக்கொண்டு நீ பழி வாங்கினான்னு சொல்ற. பெலிஸ்தியனை யூதனை சண்டை போடுறது இயற்கைங்க. ஆனால் அவன் என்ன ஆண்டவர் கேட்குறான்னு, ஏன் சண்டை போட்டான்னா பகையினால சண்டை போட்டான். பழைய பகையை மனதில் வச்சுட்டு நான் சொல்கிறேன், அருமையான கர்த்தருடையவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. நம்முடைய உள்ளத்தில் பகையை வைத்து கொண்டு நாம் கர்த்தருடைய ராஜ்யம் போகவே முடியாது, உயிர் தள்ளவே முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிப்போம், அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், அப்சலோமனுடைய தங்கச்சி தாமார அம்னோன் கற்பழிச்சு போட்டான். அவன் தன்னுடைய ஓன் பிரதர். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்சலோம் அம்னோனை பகைத்தான். ஆனால் 2 வருஷம் நல்லா தான் இருந்தானுங்க, ஒன்றுமே வெளியே காட்டிக்கல. 2 வருஷம் கழிச்சு விருந்து வச்சான். பகையோடவே தம்பிக்கு விருந்து வச்சு அவனை கொண்டு போட்டான். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? பகை விரோதங்களை எழுப்பும். உள்ள பகை வச்சிருந்தோமானா அந்த பகை எப்போதுமே விரோதங்களை எழுப்பும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. பொதுவாக கணவன் மனைவி தகராறு பிரச்சனை வந்தாங்கன்னா நான் ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு நல்ல மழை காலம் போனீங்கன்னா, அந்த ஏரியில் போனீங்கன்னா ஏரி அப்படியே கலங்கி கொல கொல கொலன்னு இருக்கும், மஞ்சளா, தண்ணியை குடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு 5 நாள் 10 நாள் பொறுத்து போனீங்கன்னா தண்ணி நல்ல தெளிவாயிடும், நல்லா குடிக்கலாம். ஆனால் ஒரு கல் உள்ள விழுந்தா போதும், ஒரு கண்ணுக்குட்டி உள்ள இறங்கினா போதும், மறுபடி இந்த சேரெல்லாம் மேலே வந்துடும். இந்த தெளிஞ்ச நீரோடை போன்ற தண்ணி ஏன் கலங்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாக்கடை எல்லாம் கீழே தான் இருக்கு. இந்த சாக்கடை என்ன பண்ணல? கிளீன் பண்ணல. இது அங்கே தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியலைன்னு சொன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன பிரச்சனை வரும். 10 பைசா உரிக்க வெங்காயம் மாதிரி ஒண்ணுமே இருக்காது, ஆனா அது பெரிய கோர்ட் வரைக்கும் போய் நிற்கும். ஏன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ பேசியிருப்பான், 10 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டு இருப்பான், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ சொல்லியிருப்பான். ஒன்னும் தெரியாதா நீ இன்னைக்கு அப்படித்தானே பேசுன? இந்த 10 வருஷத்துக்கு முன்ன பகதாங்க இன்றைக்கு வந்ததுக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கு பேசுனதுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷம் ஊற வச்சிருக்காங்க, சாராயம் ஊற வச்ச மாதிரி நம்முடைய பகையை நம்ம ஊற வச்சிருக்கோம். நான் சொல்றேன், ஊற வைக்காதீங்க. நான் சுருக்கம் வச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஊற வைக்காதீங்க. பழைய பகைகள் உள்ள இருக்குமானா திருவிருந்தில் கை வைக்கிறதுக்கு எடுத்துருங்க வெளியே, அதை சுத்திகரிச்சிருங்க. தாவீது ராஜா பாருங்க, நான் வாசிக்க சம்பவம் இல்லை, நேரம் இல்லை, சம்பவம் சொல்லிடுறேன். தாவீது ராஜா அப்சலோம் பயந்து ஓடினான். சீமைன்னு ஒருத்தன் ரத்த பிரியனே ஒளிஞ்சு போ, ரத்த பிரியனே ஒளிஞ்சு போ, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி அவனை மண்ணை வாரி தூக்கினான். கூட வந்தவன்லாம் கேட்டான், அந்த செத்த நாய் என்ன சொல்லிட்டு வரான், தலையை வாங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி. ரொம்ப உத்தமன், ரொம்ப பரிசுத்தமான என்ன, அவன் தூஷிக்கட்டான். அவன் தூஷிக்க சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை ஒன்றும் செய்ய சொல்லலை. நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்துங்க. அவனை மன்னிச்சுட்டான். 19ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இந்த அப்சலோம் செத்து போயிட்டான். மறுபடியும் தாவீது திரும்ப வர்றான். தாவீது திரும்ப வரும் பொழுது முதலாவது எதிர்கொண்டு போனவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமையை போய் அவன் முதலாவது கேட்கிறான் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவன் ராஜாவின் வீட்டாரை அக்கறை படுத்தின பொழுது அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் அவன் படகு இக்கரையிலே வந்தது. சீமையை சொல்றது வாசிங்க, 19 வசனம். ராஜாவை நோக்கி சீமை ராஜாவை நோக்கி, என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் புறப்பட்டு வருகிற நாளிலே அடியான் செய்த துரோகத்தை நினைக்காமலும் மனதிலே வைக்காமலும் நினைக்காமலும்
மனதிலே வைக்காமலும் இருப்பாராக. மன்னிப்பு கேட்கிறான். தெரியாம செய்துட்டேன், நான் அப்படி பேசிட்டேன், எனக்கு மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கூட உள்ளவன் சொல்றான், இவன் தூசி தாண்டலாம், உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் சாகக்கூடாதுப்பா, அவனை மன்னிச்சு விட்டுரு. மன்னிச்சிட்டான். எவ்வளவு நல்ல மனுஷன் மாதிரி தெரிறான் பார்த்தீங்களா? ஆனால் அவனுடைய கடைசி காலம் வந்துச்சு, சாக போகிற வேலை. பையனை கூப்பிட்றான், டேய் உன் நாட்டில் சீமேயின்னு ஒருத்தன் இருக்கான். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தீங்கன்னா அவன் சொல்கிறான், சீமேயின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்லவன்னு நினச்சிடாத. நான் எதிரிக்கு தப்பி, நான் அண்ணனுக்கு தப்பி, அப்சலோமுக்கு தப்பி போகும்போது அவன் என்னை கொடிய தூஷணமாக தூஷித்தான். அன்றைக்கு என்ன சொன்னேன்? அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் தூஷிக்க பண்ணியிருக்கிறாரு, எனக்கு தேவன் நன்மை தருவார்னு சொன்ன அதே தாவீது இன்றைக்கு மகனை பார்த்து கடைசி காலம் சொல்லிட்டு போறான், அவனை நல்லவனே நினைச்சிடாத, அவன் என்ன கொடிய தூஷணமாக தூஷித்தான், நான் அவனை சாகடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அதனால விட்டு வச்சிருக்கேன். ஆனா அவனுடைய நரமயிர் ரத்தத்தோட இறங்க பண்ணு, அவன் சமாதானமா சாகக்கூடாது. தாவீதே, நீ என்ன, நான் எவ்வளவு நல்ல மனுஷன், இன்னைக்கு நிறைய பேர் மன்னிச்சுட்டாங்க, வச்சுக்கிட்டே இருக்காங்க, சொல்லிட்டாங்க மன்னிச்சிட்டேன், பட் மறக்கல. பழைய பகைகளை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்களானால் எப்படியாயிலும் உயிரோடு நான் எழும்பணும், நான் தகுதியாகணுமானா என் உள்ளத்தில் உள்ள பகைகளை எடுத்து வெளியே போட்டுறேன்.